பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை அவர்கள் புதிய அமைப்பை தொடங்கினதும் இனி பாஜக எதிர்காலம் இல்லை அப்படின்னு நினைச்சு அவரை நம்பி சென்ற முக்கிய தலைவர்கள் மறுபடியும் பாஜகவில் இணைஞ்சிருக்கிறது தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு புதிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம் அப்படின்றத பத்தி நம் ஜெம் தொலைக்காட்சியில விரிவாக பார்க்கலாம். தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் கட்சியில இருந்து எந்த காரணமும் அறிவிக்காம அவரை விலக்கி அவருக்கு பதிலா நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழக பாஜகவோட தலைவரா பாஜக தலைமை அறிவிச்சாங்க. இதுக்கப்புறம் இனியும் நம்ம பாஜக இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நினைச்ச அண்ணாமலை அவர்கள் வி தி லீடர்ஸ் அப்படின்ற அமைப்பை தொடங்கி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்க ஆரம்பிச்சாரு. இதுக்காக தீவிர உறுப்பினர் சேர்க்கையிலும் ஈடுபட்டும் வராரு. இந்த புதிய அமைப்புல லட்சக்கணக்கானோர் இணைஞ்சிட்டு வர்றதோட விரைவில் இது அரசியல் கட்சியா மாற்றப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இதனால அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் சில முக்கிய தலைகள் இனி நயினார் நாகேந்திரன் அவர்களை நம்பிட்டு இருந்தா அரசியல்ல எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு தங்களுடைய பாஜக பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு வி தி லீடர்ஸ் பின்னாடி அணிவகுத்து நின்னாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிவுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் ஜூன் மாதத்திலிருந்து தீவிர அரசியல்ல இறங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில ஜூலை மாதம் பொள்ளாச்சியில போதைப் பொருளுக்கு எதிரான மாநாட்டை நடத்தி முடிச்சுட்டு இப்போ எக்ஸ் வலைதள பக்கங்கள்ல கருத்துக்களை மட்டுமே தெரிவிச்சுட்டு வராரு. இதனால அவரை நம்பி வந்த ஆதரவாளர்கள் அடுத்து அண்ணாமலை அவர்கள் எப்போ கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பத்தி சொல்லுவாரு அப்படின்னு காத்திருக்கிற சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும் போது கொசு அமைதியா வந்து கடிச்சிட்டு போகும்ல, அந்த மாதிரி இந்த சூழலை பயன்படுத்திய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அமைதியா காய் நகர்த்திருக்காரு. அண்ணாமலையை நம்பி பாஜகவிலிருந்து விலகி சென்ற திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த 25 முக்கிய நிர்வாகிகளை மறுபடியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மாஸ் காட்டியிருக்காரு. இங்க சரியில்லைன்னு அங்க போனாங்க, அப்புறம் இதுக்கு அதுவே பரவாயில்ல அப்படின்னு மறுபடியும் இங்கே வந்துட்டாங்க. இப்போ இந்த முக்கிய நிர்வாகிகள் போனது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்? சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் கை நழுவி சென்றவர்களை மறுபடியும் வளைச்சு போட்டு இருக்கிறது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. அதே சமயம் தனக்குன்னு தனி சாம்ராஜ்யத்தை அமைக்க துடிக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு சொந்த மாவட்டத்திலேயே அவருடைய ஆதரவாளர்கள் கலந்து கொண்டது பெரும் பின்னடைவையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இனி வரும் காலங்கள்ல அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியோட எப்போதும் இணைப்பில் இருங்கள்.